ஹே டியர்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரொட்டீன் விலாகில் வந்து காலையில் வந்து நான் பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா அரிசியும் எடுத்திருக்கேன், அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில டைமில் நான் யோசித்து பார்ப்பேன், இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு. காலையில் எழுந்திரிச்சோன்னையும் ஒரு மாதிரியாக ரொம்ப டயர்டாக இருக்கும். யாராவது டீ போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேனு. ஆனால் நானே மனசில் நினச்சிப்பேன், நமக்கெல்லாம் யாரா டீ போட்டு தருவா, நம்ம தான் போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு. டீயெல்லாம் போட்டு குடிச்சோன்னே சமைக்கிறதுக்கு வரப்போ கிச்சன் நீட்டாக இருந்துச்சுன்னா மனசே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம், நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம், ஆனால் அந்த சந்தோஷம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறப்ப காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப தான் அதுக்கான ரிசல்ட்டே தெரியுது நமக்கு. பருப்பு சாதம்லாம் முன்னாடி நான் செய்கிறப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு வராது, அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. எனக்கே முன்னாடிக்கு இப்போ நான் கொஞ்சம் பெட்டர்னு தோணுது சமைக்கிறதுல. தென் பார்த்திங்கன்னா காலையில் வரப்போ கிச்சன் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா அவ்வளோ கோவமாக வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி இருக்க மாட்டோம். சில டைம் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து நம்மளால் வேலையே செய்ய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒர்க்குமே எனக்கு பண்ணித்தர மாட்டாங்க. மூட் ஸ்விங்காக இருக்கும், அப்படியே டென்ஷனாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களும் சரி அதுக்கேற்ற புரிஞ்சுக்கிறாங்க. மம்மிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவால் முடியல அப்படின்ட்டு. ஹஸ்பண்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா ஒர்க்கும் அவளே தானே பார்க்குறா, அவளுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அந்த 3 days அப்படின்னு. இப்போ இருக்க பசங்க எல்லாமே கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு தான் எனக்கே தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க பசங்க ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே லேடிஸையும் பண்ண வைக்கிறாங்க. என்னென்னலாம் லேடிஸ் பண்ணணுன்னு விரும்புகிறாங்களோ அதுக்கான முழு ஃப்ரீடமும் தராங்க. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டோனாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தென் பார்த்திங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்ய சொன்னாலும், எதை செய்யாதேன்னு சொன்னாலும் நம்ம மனசுக்கு அது கரெக்டாக இருக்கா, நம்ம ஒரு ரைட்டான வேலை தான் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம ஒரு முடிவில் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி, நமக்கான ஒரு லைஃப் வந்து என்ஜாயபிள் லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். உங்கள் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் நமக்கு எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் சில விஷயம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்ப அது செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருக்கும். நம்ம செய்யணும்னு நினைக்கிறத காட் வந்து எப்பயாவது கொடுப்பாரு. ஆனால் அந்த டைமில் நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா, இவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் லைஃபே காலி. காட் வந்து எப்பயாவது தான் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அந்த சான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்போயே பண்ணுங்கள், ரைட் வேவாக இருந்தால் மட்டும். தென் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் தாளிப்பு தான் கொடுத்துட்ருக்கேன். நான் எப்பயுமே சாம்பார் சாதம் செஞ்சால் வெஜிடபிள் ஆட் பண்ணாமல் செய்யவே மாட்டேன். ஸோ நான் வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன் பேபிஸ்க்கு கொடுக்குறனால. இது நீங்கள் வந்து அரிசி பருப்பு சாதமாக கூட செய்யலாம். அதுக்கான இவ்வளோ மெனக்கடை தேவையில்ல. அரிசி பருப்பு சாதமும் ஈக்குவல் டு பிரியாணியும் ஒன்றா தான் இருக்கும். பிரியாணியில் எப்படி ஸ்பைசஸோட வாசம் அள்ளுதோ, அரிசி பருப்பு சாதத்தில் அந்த பருப்போட வாசமும் கொத்தமல்லி வாசமும் நம்மளை தூக்கி சாப்பிட்ரும். அது வந்து மைல்டு டிஷ், பிரியாணி வந்து ஹெவி டிஷ். ரெண்டும் இது தான் வித்தியாசம். ஒரு வாட்டி நீங்கள் பருப்பு சாதம் செய்கிறீங்க அப்படின்னா, அரிசி பருப்பு சாதம் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் நெய் விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிங்க அப்படின்னா விசில் வரப்போ உங்களுக்கு அது நெய்யோட வாசமும் மணக்கும், சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட பருப்பு சாத டிஷ் தான் நான் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டுங்கிறனால இன்றைக்கி இந்த டிஷ்ஷஸை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷஸ்க்கு வந்து ரொம்ப மெனக்கடை தேவையில்லை. பட் வெஜிடபிள்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம மெல்லிஸாக நறுக்கணும். அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த சாப்பாட்டோட கரைஞ்சி வாய்க்குள்ளே போகும். தென் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
ஃப்ரிட்ஜில் உள்ள கார்போ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎஃப்சிங்கிற வாயு வந்து முன்னெல்லாம் ஓசோனை வந்து ஓட்ட பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஎஃப்சி இல்லாமல் இப்போ ஹைட்ரோஜனும் ஐ திங்க் நைட்ரோஜனும் எனக்கு சரியாக அது தெரியல, அது வந்து அதை யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ற எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஈவன் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுவுமே நம்ம உடம்புல போய் நம்மளோட ஜீரண சக்தியை வந்து குறைச்சிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. வீட்டை பெருக்கி எடுத்ததும் பார்த்திங்கன்னா அதில் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க கிழிச்சு போட்ட பேப்பர் தான் நிறைய இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்க எங்கே போய் வெளியில் விளையாடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே தான். அவங்களுக்கு இந்த பேப்பர் கிழிக்கிறதுல என்ன தான் சந்தோஷம்னு எனக்கே தெரியல. ஆனால் பேப்பர் கிழிச்சு போட்டு தான் சின்ன பாப்பாவும் அப்படி தான் விளையாடுறாங்க, பெரிய பாப்பாவும் அப்படி தான் விளையாடுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கிறனால நான் விட்டுறது, சத்தம் போடுறதில்ல. இப்போ வீட்டை ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. வீட்டை க்ளீன் பண்ணோன்னே அந்த வீட்டை திரும்பி பார்க்குறப்ப செம சூப்பராக இருக்குது வீடு. தென் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன். நான் தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் பாப்பாவோட ரொட்டீன் எல்லாமே பார்த்துட்டு பாப்பாவோட ஹோம்ஒர்க் பண்ணுற ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு முடிச்சு விட்டுட்டு அடுத்து சப்பாத்தி மாவு தான் பிசைகிறேன். பாப்பா சப்பாத்தி கேட்டாங்கங்கிறதுக்காக சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ முன்னெல்லாம் சப்பாத்தி மாவுனா எப்படி பிசைகிறதுனே தெரியாது. ஆனால் இப்போ சப்பாத்தி மாவு சப்பாத்தி பொருளில் எக்ஸ்பர்ட் ஆயாச்சு. இது கூட நம்ம கல்யாணம் ஆகி கற்றுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம குழந்தைங்களே நம்மளை கற்றுக்க வச்சுருவாங்க. இப்படி தான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வந்து போச்சு. சப்பாத்திலாம் ரொம்ப பசி எடுத்துருச்சு, சப்பாத்தி வேகமாக போடலான்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சிட்ருக்கேன். சிலர் சொல்கிறீங்க சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு ஊற வச்சா நல்லாயிருக்கணும். ஊற வைக்கவே தேவையில்ல, கொஞ்சம் ஜீனி போட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ஊற வைக்கலாம் தேவையில்ல, உடனே பிசைஞ்சு உடனே போடலாம், செம சாஃப்டாக வரும். எனக்கு இப்போ பசியும் சேர்ந்து வந்துருச்சு. என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் இப்படி தான் போகும். டாட்டா, பாய் பாய்.